ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும், அன்பு நண்பர்களே, இந்த ஆயில்யம் அப்படின்னு வரும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க, உங்களுக்கு 2 8ஆம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் அமர்றாங்க. இந்த 2 8ஆம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் அமர்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏற்றமான அமைப்பான்னு கேட்டால் உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படி கிடையாது. ஏன்னாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு 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 பெரிய ஏற்றம், ஒரு பொருளாதார வளர்ச்சியை தருகிற அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஓப்பனாக இல்லை. எதுக்குமே பெருசாக குரோத்துன்னு இந்த ராகு கேது பயிற்சின்னு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. சரி, அதில் இருக்கிற ஒரு 2-3 நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்கள் போகிறதுக்கு யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாடு தான் சார் என் கனவே அப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வெளிநாட்டு கனவுகளை மெய்ப்பிப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். இல்லை ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கீங்க, ஏதாவது இந்த பிஆருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை விசா முடிய போகுது அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? இதற்கு சிறப்பு. 2வது, இந்த மந்திரம், மாந்திரீகம், யந்திரம், இல்லை இந்த உபாசனை பண்ணுறது, இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளோடு சிலர்லாம் ஒரு சிலர் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சம்திங் பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம். அவர்கள் தங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான மந்திர உச்சாடனங்கள், தவம் செய்வது, இதற்கெல்லாம் சிறப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஒர்க், அதாவதுங்க இந்த வெளியில் சொல்ல முடியாது இந்த வேலை தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சட்டத்திற்கு விரோதமான அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு, இல்லீகல் ஒர்க், இது எல்லாவற்றையும் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும், ஓரளவுக்கு வருமான ஓட்டம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது எல்லா கர்மாவை மாட்டிவிடும். சரிங்களா? ஆனாலும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு கொஞ்சம் வருமானத்தை கையில் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக மறைமுக திருமணங்களை, அது என்ன மறைமுக திருமணங்கள், இந்த ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறது, பெர்மிஷன் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சப்போர்ட்டிவான காலகட்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இந்த காலம் சிறப்பு மிகுந்ததாக அமைகிறது. இதை தாண்டி வேறு எதுக்குமே நான் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய இடங்களில் கவனமாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரோக்கியம். ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மைண்டில் முதல்ல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
பொருளாதார ரீதியாக கடனை வாங்கி சொத்து வாங்குறது, கடனை வாங்கி வீடு கட்டுறது, கடனை வாங்கி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத எதுலேயும் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மாட்டிக்கிட வேண்டாம். கடன் இல்லாமல் எதையும் நீங்கள் செய்யுங்கள். கடனை ஏற்படுத்தி எதையும் செய்யாதீங்க. ஏன்னா கடனை ஏற்படுத்தி நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்துருங்க. அதுவே உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்க நுழைச்சி மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்வீங்க. தொழிலில் போய் பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகளை போடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். உங்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு தொழில் செய்வது தான் உங்களுக்கு கண்ணியமாகவும் நன்மையை தருகின்ற அமைப்புகளையும் இருக்குமே தவிர, அளவு கடந்து போட்டிங்கன்னா கடனில் மாட்டிக்கிடுவீங்க, பெருசாக ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஓப்பனாக என்ன சொல்ல வரேன்னா, இது பெருசாக இன்கமுக்கான பீரியட் இல்லை. அதனால் பார்த்துருந்துங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போதும் எந்த ஒரு வாக்கு கொடுக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை எப்படா காப்பாற்றுறது அப்படின்னு ரொம்ப திணறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். அப்போ கூடுமான வரையிலும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பு 1க்கு 2 முறை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக குடும்பம்ங்க. இப்படி இல்லை அப்படி இல்லை, எதையாச்சும் ஒன்று பண்ணி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சும்மா அவங்க 10 வார்த்தை பேசியிருப்பாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி மலை ஏறிடுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிடுங்க. இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க. என் மனைவி அழகாக இருக்கட்டும், என் மனைவி கேரிங்காக இருக்கணும், என் மனைவி எங்கள் அம்மாவுக்கு சோறு போடணும், இப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் யோசித்து நீங்கள் அங்கே எதிர்பார்த்து அதை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். நீங்கள் இதை கூட எதிர்பார்க்காம எப்படிங்க மன வாழ்க்கையில் இருக்கிறது? தக்க வச்சுக்கிடணும்னா இருந்து தான் ஆகணும். அப்படி தான் உங்கள் ஜாதகமும் இந்த கோச்சார அமைப்பும் காட்டுது. அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நிதானமான செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு மென்மேலும் நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, தொழில் அமைப்பு, முன்னேற்றம்னு எந்த அமைப்புகளிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சப்போர்ட்டிவாக இல்லை. இருந்தாலும் இது ஒரு கோச்சார பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தினுடைய தசாபுக்தி நல்ல பலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நன்மையை தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ தசாபுக்தி நல்லா இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். இருந்தாலும் கோச்சாரம் சிறப்பு இல்லைங்கிறதுனால முன்பின் தெரியாத எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைப்பது என்பது மிக மிக தவறு. அதை விட்டு விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஆக அனைத்து ஆயில்ய நட்சத்திரத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.